மேட்டூர் அணையில் நீர் திறக்காமல் விவசாயிகளை தாவேக அரசு ஏமாற்றி துன்பத்திற்கு ஆளாக்கி இருப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேகதாதுவில் கர்நாடகா தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்தவும் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் வாயிலாக கர்நாடக அரசிற்கு அழுத்தம் கொடுத்து தமிழகத்திற்கான நீரை பெறாததற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையை திறக்காமல் ஆட்சியின் துவக்கத்திலேயே டெல்டா மாவட்ட விவசாயிகளை அரசு ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர் மேகதாதுவில் கர்நாடக தடுப்பணை கட்டுவதற்கு எள்முனை அளவு கூட இடம் கொடுக்க கூடாது என கூறியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பதற்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு முழுமையாக எடுக்கவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசு ஒரு கல்லை கூட எடுத்து வைக்க அனுமதிக்க மாட்டோம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கூறியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். காங்கிரஸ் ஆட்சி தான் அங்க நடக்குது. நான் காங்கிரஸ் அமைச்சர் தான் உட்கார்ந்து இருக்கேன். மேகதாது அணை விஷயத்தில் கர்நாடகா அரசு ஒரு கல்ல கூட எடுத்து வைக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதால் முதலமைச்சர் விஜய் உறுதியாக இருப்பதாகவும் அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்தார். நடிகர் ரஜினிகாந்தின் பெயரையோ புகைப்படத்தையோ எந்த ஒரு கட்சியோ அல்லது அமைப்போ பயன்படுத்தக்கூடாது என ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக தமிழ்நாட்டில் பலர் அடுத்தடுத்து அரசியல் கட்சி தொடங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக ரஜினியின் தீவிர ரசிகர் என்று கருதப்படும் நடிகர் ராகவா லாரன்ஸ் தமது அரசியல் பயணம் குறித்து மக்களிடம் கருத்து கேட்டிருக்கிறார். இதேபோல பாஜகவில் இருந்து விலகிய அண்ணாமலை தனி இயக்கம் ஒன்றை தொடங்கியுள்ளார். இந்நிலையில் ரஜினிகாந்தின் பெயரையோ புகைப்படத்தையோ எந்த ஒரு கட்சியோ அல்லது அமைப்போ பயன்படுத்தக்கூடாது என்று ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோ சம்பத்குமார் என்பவர் பெயரில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் தேரடி மெட்ரோ ரயில் நிலையத்தில் ரயில் நின்றபோது அதன் கதவுகள் திறக்காததால் பரபரப்பு ஏற்பட்டது. விம்கோ நகரிலிருந்து மீனம்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த மெட்ரோ ரயில் தேரடி மெட்ரோ ரயில் நிலையத்தில் நின்றது. ஆனால் ரயிலின் கதவுகள் திறக்காததால் உள்ளே இருந்த பயணிகள் பதற்றமடைந்தனர். சுமார் 15 நிமிடங்கள் கதவுகள் திறக்கப்படாததால் பயணிகளால் இறங்கவும் முடியவில்லை, ஏறவும் முடியவில்லை. தகவல் அறிந்து விரைந்து வந்த மெட்ரோ ஊழியர்கள் பழுதான கதவுகளை சரி செய்து பயணிகளை வெளியேற்றினர். Doing this is a punishment offense. இந்த சம்பவத்தால் சுமார் அரை மணி நேரம் தாமதமாக மெட்ரோ ரயில் புறப்பட்டு சென்றது. தமிழ்நாட்டின் 7 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்ததால் மக்கள் தவிப்புக்கு ஆளாகினர். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை கடந்த 4ஆம் தேதி முதலே மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. எனினும் பல மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்தே காணப்படுகிறது. நேற்று அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. மதுரை மாநகர் மற்றும் சென்னை மீனம்பாக்கத்தில் 102 டிகிரியும், திருச்சியில் 101 டிகிரியும், நாகை தஞ்சையில் 100 டிகிரி வெப்பமும் பதிவானது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்ததால் கோடை வெப்பம் சற்று தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தருமபுரி மாவட்டத்தில் பென்னாகரம், பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் வெப்பம் தணிந்தது. திருச்செந்தூரில் கொட்டிய மழையால் முருகன் கோயில் வளாகத்தில் மழைநீர் பெருக்கெடுத்தது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர், புதுப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. விருத்தாச்சலம் சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர். இதனிடையே வடக்கு தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் நாளை முதல் ஜூன் 19ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாநகர பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பெண்களை ஆபாச வீடியோ எடுத்தும் அதை வைத்தே மிரட்டி பாலியல் வன்கொடுமையிலும் ஈடுபட்ட ஒருவர் கைதான விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது.
இப்பிரச்சினை குறித்து கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ள அக்கட்சியின் மாநில செயலாளர் பை சண்முகம், இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள மணிகண்டன் பெண்களை மிரட்டி பாலியல் வணிகத்தில் தள்ளியுள்ளதால் இதன் பின்புலமாக மேலும் பலர் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழுவதாகவும், எனவே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர் தாவைக்கவை சேர்ந்தவர் என்பது உண்மையானால் அவரை கட்சியை விட்டு நீக்குவதுடன் விசாரணை நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல இந்த பிரச்சினையில் கைது செய்யப்பட்டுள்ள மணிகண்டன் ஏற்கனவே குட்கா விற்பனை வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தாவைக்கவில் சோழவந்தான் எம்எல்ஏ கருப்பையாவுக்கு எதிராக அக்கட்சியினரை போர்க்கொடி தூக்கியுள்ளனர். கடந்த தேர்தலில் அதிமுகவில் சீட் கிடைக்காததால் தாவேக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் முதல் நாள் அக்கட்சியிலிருந்து விலகி அவர் தாவேகவில் சேர்ந்து சீட் பெற்று வெற்றி பெற்றார். இதனால் தாவேக மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் விஷால் கிருஷ்ணாவுக்கும் எம்எல்ஏ கருப்பையாவுக்கும் மோதல் போக்கு இருந்துள்ளது. தேர்தலுக்கு பிறகு மாவட்ட செயலாளரை எம்எல்ஏ புறக்கணித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அலங்காநல்லூர் பகுதியை எம்எல்ஏ புறக்கணிப்பதாக கூறி அப்பகுதி தாவேகவினர் சொந்த கட்சி எம்எல்ஏவுக்கு எதிராகவே கண்டன சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள லெக்கையன் கோட்டையில் திண்டுக்கல் பழனி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க சாலை வசதி கேட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்ற திண்டுக்கல் பழனி தேசிய நெடுஞ்சாலை பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் சாலையை கடப்பதற்காக இணைப்புச் சாலை, மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்காக பல முறை போராட்டம் நடத்தியும் மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை என்று கிராம மக்கள் தெரிவித்தனர். நாங்க மெயின் ரோட்ல கிராஸ் பண்ற மாதிரி எங்களுக்கு பாதை வேணும், சின்ன ரவுண்டானா வேணும், இல்லைன்னா எங்களுக்கு பெரிய ஒரு பாலம் கட்டி கொடுக்கணும். டவுன் பஸ் 2 பக்கம் எங்களுக்கு டவுன் பஸ் போகணும். இப்போ ஒரே சைடு டவுன் பஸ் போகுது. எங்களால ரோடு கிராஸ் பண்றதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. நாங்க இந்த 5 வருஷமா நடவடிக்கை எடுக்கிற அரசு எதுவுமே எங்களுக்கு ஒண்ணுமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போகச் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே விவசாய நிலங்கள், குளங்கள் உள்ள பகுதியில் தனியார் தார் ஆலை அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள், பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். குஜிலியம்பாறை தாலுகா குளத்துப்பட்டி கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்து மக்கள் தங்களது வாழ்வாதாரத்திற்காக விவசாயம் மற்றும் ஆடு மாடு வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் ஆலச்சங்குளம் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று தார் ஆலை அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளனர். இதனை அறிந்த குளத்துப்பட்டி சுற்றுவட்டார கிராம மக்கள் ஒன்று திரண்டு தார் ஆலை அமைக்கும் இடத்திற்கு சென்று பணியை தொடராமல் நிறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால குழந்தைங்களுக்கு புற்றுநோய் மற்ற காய்ச்சல்கள் இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்பெனி அரசு முன்னிட்டு அரசு அதிகாரிகள் தலையிட்டு இந்த கம்பெனி தடை செய்யலைன்னா ஒட்டுமொத்த ஊர் பொதுமக்களையும் விவசாயிகளையும் கூப்பிட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம். தார் சாலை அமைக்கும் பணியை நிறுத்தி வைப்பதாக குஜிலியம்பாறை வட்டாட்சியர் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டக்கூடாது என ஒரு பிரிவு விவசாயிகளும் அனுமதித்த இடத்தில் கட்ட வேண்டும் என மற்றொரு பிரிவு விவசாயிகளும் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அணையை கட்டக்கூடாது என உதினிப்பட்டி மற்றும் சிங்கம்புணரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். சூரப்பட்டி கிராமத்தில் அரசு அனுமதித்த இடத்தில் தடுப்பணையை கட்ட வேண்டும் என மற்றொரு தரப்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். 390 சர்வே நம்பர்ல கட்ட சொல்லி நாங்கள் கேட்டுக்கோம். அங்கே கட்டுனா அது ஒரு மேடான பகுதி, அங்கே கட்டுனா தண்ணி கரெக்டாக அந்த நாகமங்கலம், இந்திரா நகர் 88, அதாவது அங்கே இருக்கிற கேணி பார்த்திங்கன்னா 88 கேணி இருக்குது. இப்போ நம்ம சொல்கிற இடத்துல நான் 390 கட்டுனா 88 கேணி பயனடைவாங்க. விவசாயிகளுக்கு பூரா பயனடையக்கூடிய வாய்ப்பு. இருதரப்பு விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய கோட்டாட்சியர் சங்கீதா மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இறுதி முடிவு எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் விவசாயிகள் கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே வெண்ணாற்றில் சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு மண்டி கிடக்கும் வெங்காய தாமரை செடிகளை போர்க்கால அடிப்படையில் அகற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் சம்பா சாகுபடிக்காக கடைமடை காவிரி நீர் செல்ல வெங்காய தாமரை செடிகளை அகற்ற விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். குறுவைக்கு தான் தண்ணி இல்லைங்கிறத முடிச்சிட்டிங்க. குறைந்தபட்சம் சம்பாவுக்காவது விவசாயிகளுடைய அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கடைமடை வரைக்கும் தண்ணி போகணுன்னா இந்த ஆற்றுல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 15-16 கிலோமீட்டர் தூரம் வந்திருக்க அந்த ஆகாய தாமரை அகற்றினால்தான் விவசாயிகளுக்கு போதுமான நீர் சென்றடையும்.
வெண்ணாறு மற்றும் அதிலிருந்து பிரியும் பல்வேறு கிளை வாய்க்கால்கள் மூலம் வரும் நீரை ஆதாரமாக கொண்டு 75,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாய பணிகள் நடைபெறும். வெண்ணாற்றில் மண்டி கிடக்கும் வெங்காய தாமரை செடிகளால் விவசாயத்திற்கு காவிரி நீர் வருவது கேள்விக்குறியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் வாழைக்கன்றுகள் வளர்ந்து வரும் நிலையில் அவற்றிற்கு ஊட்டச்சத்தாக திகழும் உரம் விலை உயர்ந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். 2100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட உரம் தற்போது 2500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது என விவசாயிகள் கூறியுள்ளனர். இதனை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் நிலத்தை குத்தகை எடுத்து வாழை பயிரிட்டுள்ள தங்களுக்கு கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காம்ப்ளெக்ஸ் 2100 இப்போ 2500 வரும்னாங்க. யூரியா அதுவும் ரேட்டு கூடும்னாங்க. நாங்கள் எப்படி தான் வாழை நானும் ஒரு 1000 வாழை போட்டிருக்கேன் நீசி வாங்கி எப்படி தான் உரம் வச்சு எப்படி தான் கொண்டாட போகிறோம்னு எங்களுக்கே தெரியல. உரம் விலையை குறைக்கணும். எங்களுக்கு ஏதாவது இந்த சொசைட்டியில் இந்த நீஸுக்கு பயிர் வைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வாங்கி தரணும். நாங்களாம் அப்படி ஆள் ஏகப்பட்ட பேர் இருக்கோம். சொந்த வயல் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் நீஸுக்கு தான் பயிர் வைக்கும். இது வந்து சொந்த வயல் வச்சுருக்கவங்களுக்கு தான் கொடுக்காங்க. நீஸுக்கு பயிர் வைக்கிறவங்களுக்கு யாருக்குமே கொடுக்க முடியாங்க. அம்பாசமுத்திரம் அருகே உள்ள ஆலடியூர், செட்டிமேடு, மேலே ஏர்மாள்புரம், கீழே ஏர்மாள்புரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 800 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் வாழை பயிரிட்டுள்ளனர். தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் நன்றாக துளிர்விட்டு வாழைக்கன்றுகள் பச்சை பசேல் என வளர்ந்து காட்சியளிக்கின்றன. குடும்பத்தினருடன் சேர்ந்து வாழ விருப்பம் தெரிவித்து சரித்திர பதிவேடு குற்றவாளி ஒருவர் வடக்கு மண்டல ஐஜியிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரம் நேதாஜி தெருவை சேர்ந்த தியாகராஜன் என்பவரே இந்த கடிதத்தை அளித்துள்ளார். தான் எங்கும் தலைமறைவாக மாட்டேன் என்றும் எப்போது காவலர்கள் அழைத்தாலும் உடனே ஆஜராவேன் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். எனக்கு மேலே ஒரு 40 வழக்கு இருக்குது. நான் இனி எந்த ஒரு குற்றச்செயலும் எந்த ஒரு இதுலையும் நான் ஈடுபட மாட்டேன்னு ஐயாவை பார்த்து எழுதி கொடுத்துருக்கேன். இனி எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டேன். இனி வர காலத்தில் நான் நல்லபடியாக இருக்கணும். நீதிமன்றமும் நான் தவறாமல் ஆஜராவேன். போலீஸார் எந்த ஒரு அழைப்புக்கு என்னை கூப்பிட்டு விசாரணையை கூப்பிட்டாலும் நான் நேரில் போய் ஆஜராவேன். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கொலை வழக்கில் தொடர்புடைய ஒருவரின் ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தியாகராஜன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டு 11 மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்த நிலையில் கடந்த மே 25ஆம் தேதி நீதிமன்ற பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை அருகே கிராம நிர்வாக அலுவலகத்தில் இருந்து மின் இணைப்பை திருடி தனது இருசக்கர பேட்டரி வாகனத்திற்கு கிராம நிர்வாக அலுவலர் சார்ஜ் போட்டதற்கு சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கீரனூரில் கிராம நிர்வாக அலுவலராக பணி செய்து வரும் ஜெயசீலன் என்பவர் கிராம நிர்வாக அலுவலகத்திலேயே அவரது பேட்டரி சக்கர வாகனத்திற்கு தொடர்ந்து சார்ஜ் செய்து வருகிறார். அரசு சொத்துக்களை மக்களுக்கு மட்டுமே பயன்படுத்தும் நிலையில் அவரது சொந்த வாகனத்திற்கு அலுவலக மின் இணைப்பில் சார்ஜ் போடுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவரது இருசக்கர பேட்டரி வாகனத்திற்கு மின்சாரத்தை திருடி சார்ஜ் செய்தது குற்றம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். கோழிப்பண்ணைகளில் 100 நாள் வேலை செய்யும் பணியாளர்களை பயன்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோழிப்பண்ணையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு கோழிப்பண்ணையாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் நாமக்கல்லை அடுத்த நல்லிப்பாளையத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்க மாநில தலைவர் சிங்கராஜ், போர் காரணமாக வெளிநாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி 75% சரிவடைந்துள்ளது என்றார். பண்ணையாளர் எல்லாம் வட மாநிலத்தை நம்பி இருக்கிறதுனால எல்லாம் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. போனால் திரும்பி வர்றதில்ல. இங்கே எங்களுக்கு ஆட்கள் தட்டுப்பாடு நிறையா இருக்குது. இதெல்லாம் போக்குவதற்கு இன்னும் நாங்கள் இன்னும் மாநில அரசாங்கத்தை அணுகி எப்படியெல்லாம் எங்களுக்கு ஏதாவது ஆட்களுக்கு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பெல்லாம் கோழி பண்ணையாளர்களுக்கு ஏதாவது சக்தி அதாவது நாங்களும் 50% அரசாங்கத்துக்கு ஏதாவது உதவ முடியுமான்னு நாங்களும் அதை அப்ரோச் பண்ணலான்னு தான் இருக்கோம். தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கோழி பண்ணையாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கோழிப்பண்ணை தொழிலில் தற்போது உள்ள பிரச்சினைகள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. வேலூரில் கடந்த திமுக ஆட்சியில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான 3 சக்கர வாகனங்களை தாவேகா அரசின் ஸ்டிக்கர் ஒட்டி அமைச்சர் விஜய் பாலாஜி வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. இந்த வாகனங்கள் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னரே திமுக ஆட்சியில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிகாரிகள் வழங்கியுள்ளனர். அதனை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது அமைச்சர் வருகிறார் என்பதற்காக ஏற்கனவே ஒதுக்கீடு செய்து வழங்கப்பட்ட 4 3 சக்கர வாகனங்களை புதிதாக வழங்கியதை போல் தாவேகா ஆட்சியின் ஸ்டிக்கரை ஒட்டி வழங்கியுள்ளார். 4 மாசம் ஆகுதா? திருப்பி இப்போ போன மாசத்துல கொடுத்தாங்க மீட்டிங் அது மலையில விட்டு அது மாதிரி ஆயிட்டு.
மாற்றுத்திறனாளிகள் பலரும் தாவேக ஆட்சியின் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக தங்களை அலைக்கழிப்பதாக குமுறலை வெளிப்படுத்தினர். கரூர் துயர சம்பவத்தில் கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் தற்போதைய நிலைமையே மாறியிருக்கும் என திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்தார். சென்னை மண்ணடியில் கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு புகழரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய ஏவ வேலு, கரூர் சம்பவத்தில் விஜய் மீது தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தால் இன்று நிலைமையே வேறு என கூறினார். 41 பேர் கரூர்ல செத்திருக்கிறான். காவல்துறை எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? அதிகாரிகள் எல்லாம் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று கருதுகிறார்கள், சொல்லுகிறார்கள். ஆனா என் தலைவன் பேட்டிலே நீங்க பார்த்திருப்பீங்க, எந்த கட்சி தலைவனாவது தான் தொண்டன் சாவான்னு எதிர்பார்ப்பானா? எந்த கட்சி தலைவனாவது தான் தொண்டன் சாவான் என்று எவனாவது அதற்கென்று சதிவற்றை செய்வானா என்று சொல்லி அத்தனை பேரும் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொன்ன பொழுது கூட அவர் மீது எஃப்ஐஆர் போடாதே என்று சொன்ன தாய் உள்ளம் கொண்ட தலைவா. இன்று நடைமுறையில் உள்ள திட்டங்கள் எல்லாம் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் என்ற அவர் அதனை பின்பற்றுங்கள் என்று அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியத்தில் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் முறைகேடாக பணம் பெற்ற தாவேக ஒன்றிய செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கருப்பூர், பெருநாட்டான்தோப்பு, ஏனங்குடி காளியம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டித் தருவதாக ஒப்பந்தம் செய்து பயனாளிகளிடமிருந்து வீடு கட்டுவதற்கான பணத்தை முறைகேடாக பெற்றுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் பணத்தை பெற்றுக்கொண்டு வீடுகளை கட்டி முடிக்காமல் பாதியிலேயே விட்டு சென்றதால் பயனாளிகள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளனர். போய் பார்க்குறோம், நேற்று தான் பணத்தை எடுத்துட்டு விட்டாங்க, 8000 ரூபாய்ட்டாங்க. அதையும் போய் ஆஜா கட்ட சொன்னான். எப்போ என் பணம் தேவைக்கு போட்டுருந்தா அதையும் எடுத்துகிட்டு விட்டாரப்பான்னா ஃபோன் பண்ணி கேட்டார். நான் அது பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. 3 வருஷம் வாக்கியா ஓட்டின பணம் எங்கள் 2 பேருக்கும் 1 ரூபா 100 நாள் காசு கொடுக்கல, அதையும் எடுத்துக்கிட்டாரு. ஏழை எளிய மக்கள் தங்களுக்கு கான்கிரீட் வீடு கிடைக்கப் போகிறது என்ற ஆசையில் இருந்த குடிசை வீட்டையும் இடித்துவிட்டு வீட்டின் மீது தார்பாயை போட்டுள்ளனர். வீடுகளை கட்டித்தர மறுக்கும் தாவேக ஒன்றிய செயலாளர் வீரமணி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தாவேக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அப்படி போராட்டங்கள் எதுவும் நடைபெறவில்லை என உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி நெல் சேமிப்பு கிடங்கில் ஆய்வு செய்த அவரிடம் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது தாவேக அரசுக்கு எதிராக எங்குமே விவசாயிகள் போராடவில்லை என அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்தார். விவசாய சங்கங்களை கூப்பிட்டு பேசினேன். அவங்களா இந்த மாதிரி பிளேஸ் வரும்போது இப்போ இங்கேயே பார்த்துருப்போம், வரும்போது கூட விவசாய சங்கங்கள் வந்து பார்த்தாங்க, பேசினாங்க. இந்த விவசாயமே இந்த குறைகள் நம்ம ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் இந்த 40 ரூபா பிரச்சனை எங்கேயுமே இல்லை சார். நீங்கள் சொன்ன அந்த ஊழல் முற்றிலுமாக தடுக்கப்பட்டது. என்ன கோரிக்கை கொடுத்துருக்கோமோ அது முற்றிலுமாக தடுக்கப்பட்டு சொல்லியிருக்காங்க. அமைச்சரின் இந்த பேச்சு விவசாயிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி இருப்பது குறித்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜுவிடம் கேட்டபோது மைக்கை தள்ளிவிட்டு பதில் சொல்லாமல் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாடானை தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்த அவரிடம் இதுபற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது செய்தியாளரின் மைக்கை தட்டிவிட்டு அமைச்சர் ராஜு காரில் ஏறி சென்றார். அமைச்சர் ராஜு மைக்கை தட்டிவிட்டு கோபமாக அங்கிருந்து சென்றது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேடையில் தனிமனித ஒழுக்கம் பற்றி ஊருக்கு பாடம் எடுக்கும் முதலமைச்சர் விஜய் அதனை தாவேகாவினருக்கு கற்றுக் கொடுத்தாரா என திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட தாவேகாவினர் பற்றிய செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ள திமுக ஐடி பிரிவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சிங்கப்பெண் ரீல்ஸ் ஒரு பக்கம், சீரழிக்கும் தாவேகாவினர் மறுபக்கம் என விமர்சித்துள்ள திமுக, தாவேகாவினர் ஒரே நாளில் செய்துள்ள ஹாட்ரிக் கிரிமினல் சாதனையை பார்த்து மெச்சிப் போய் மௌனம் ஆகிட்டீங்களா சிஎம் சார் என கேள்வி எழுப்பியுள்ளது. முதல்வர் மீதோ அவரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீதோ தாவேகாவினருக்கு துளி கூட பயமில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேடையில் தனிமனித ஒடுக்கம் பற்றி ஊருக்கு பாடம் எடுக்கும் முதலமைச்சர் விஜய் அதனை தாவேகாவினருக்கு கற்றுக் கொடுத்தாரா என்றும் திமுக ஐடி பிரிவு கேள்வி எழுப்பியுள்ளது. ஒருவேளை அவர்களை கண்டிக்க போய் எங்க தலைவரையும் அவர் படங்களையும் பார்த்துத்தான் நாங்க இப்படி ஆனோம், முதலில் தனிமனித ஒடுக்கம் என்றால் என்னவென்று அவரை தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் என்று தாவேகாவினர் உங்களை நோக்கியே கை நீட்டினால்
என்ன செய்வீர்கள் சிஎம் சார் என்றும் திமுக வினவியுள்ளது. கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் பரவி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த நாடுகாணி வழியாக தமிழ்நாட்டுக்குள் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் நீலகிரியில் உள்ள நாடுகாணி மட்டுமல்லாது தாளூர், சோலாடி, பாட்டவயல், நம்பியார்குன்னு உள்ளிட்ட சோதனை சாவடிகளில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்குள் வருவோர் தங்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீலகிரி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. காய்ச்சல், தலைவலி, மூச்சு திணறல், தும்மல் போன்றவை இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று நிபா வைரஸ் பரிசோதனை செய்து கொள்ளும்படி பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கழுவப்படாத மற்றும் கீழே விழுந்த பழங்களை சாப்பிடுவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மின்துறையில் தமிழ்நாடு 15 ஆண்டுகள் பின்னோக்கி உள்ளதாகவும் அவற்றை சீரமைக்கும் பணியில் தாவேக அரசு ஈடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மின்துறையில் போதிய கட்டமைப்பு, மின் பயன்பாட்டை பூர்த்தி செய்தல் போன்ற பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். பல பள்ளிகளில் கழிவறை வசதிகள் கூட இல்லாத நிலை உள்ளதாகவும் அவற்றை சீரமைக்கும் பணியில் தாவேக அரசு ஈடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் நமக்கு கேடு விளைவிப்பது கர்நாடக அரசு அல்ல என்றும் மாறாக முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுதான் இந்த விவகாரத்தில் தூண் போன்று செயல்படுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். நீதிமன்றத்தின் உத்தரவுக்கிணங்க விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள மேட்டுமலையில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் வைகோ மற்றும் அவரது கட்சியினர் ஈடுபட்டனர். பின்னர் பேட்டியளித்த வைகோ, மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான சதி திட்டத்தை முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஜவடேகர் உள்ளிட்டோர் தீட்டினர் என்று குற்றம் சாட்டினார். இந்த மேகதாட்டு அணை கட்டினா பஞ்ச பிரதேசமாகும் தஞ்சை மண்டலம். கொள்ளிடத்துக்கு தண்ணி வராது, கல்லணைக்கு தண்ணி வராது, மேட்டூருக்கு தண்ணி வராது, கபினி கிருஷ்ணராஜ சாகருக்கே தண்ணி வராது. அவன் 68 TMC தண்ணி தேக்க போறான். பேராபத்து நம் தலை மீது கொடுவாளாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. வஞ்சகம் செய்கிறது மத்திய அரசு, கேடு செய்கிறது மத்திய அரசு. தமிழ்நாட்டுக்கு இதைவிட பெரிய கேடு ஒன்றும் செய்ய முடியாது. மேகதாதுவில் அணையை கட்டினால் தஞ்சை மாவட்டம் பஞ்ச பிரதேசமாக மாறும் என்று தாம் அப்போதே எச்சரித்திருந்ததாக கூறிய வைகோ, மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு பேராபத்தாக முடியும் என்றும் கூறினார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, CBSE தேர்வு முறைகேடுகள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்ட பிரச்சினைகளை கண்டித்து நாடு தழுவிய அளவில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. அதன்படி வரும் 17ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா, ஜூலை 10ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத், 11ஆம் தேதி பீகார் தலைநகர் பாட்னா, 14ஆம் தேதி டெல்லி ஆகிய இடங்களில் காங்கிரஸ் சார்பில் மாணவர்கள் பங்கேற்கும் மாநாடுகள் நடத்தப்பட உள்ளன. இந்த மாநாடுகளில் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தீவிர நடவடிக்கை, நீட் தேர்வை மாநில அளவில் நடத்துவது, தேர்வு கட்டணத்தை நீக்குவது உள்ளிட்டவை குறித்து வலியுறுத்தப்படும் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இண்டிகோ விமானத்தில் ஸ்பீக்கர் பாக்ஸில் மறைத்து கடத்தி வரப்பட்ட சுமார் 4.5 கோடி ரூபாய் மதிப்பு தங்க பிஸ்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. துபாயில் இருந்து அகமதாபாத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையம் வந்திறங்கிய இண்டிகோ விமானத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். விமான கழிவறையில் உள்ள ஸ்பீக்கர் பெட்டியை சந்தேகத்தின் பேரில் அதிகாரிகள் திறந்து பார்த்தபோது அதில் தங்க பிஸ்கெட்டுகள் கருப்பு பிளாஸ்டிக் டேப் சுற்றி மறைத்து கடத்தி வரப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. $24 கேரட் மதிப்புள்ள சுமார் 2799 கிராம் தங்க பிஸ்கெட்டுகளை கைப்பற்றிய அதிகாரிகள் இதன் மதிப்பு 4,26,89,325 ரூபாய் என தெரிவித்துள்ளனர். அத்துடன் பதுக்கப்பட்ட தங்கத்திற்கு யாரும் உரிமை கொள்ளாததால் அவற்றை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் உரிமை கோரப்படாத தங்கம் என்ற அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டு முதல் 6 மற்றும் 9ஆம் வகுப்புகளில் சமஸ்கிருதம் கற்பிக்கப்படுவது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் KVS எனப்படும் கேந்திரிய வித்யாலயா சங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி 2026-27 கல்வியாண்டு முதல் அனைத்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலும் 6 மற்றும் 9ஆம் வகுப்புகளில் குறைந்தபட்சம் ஒரு சமஸ்கிருத பிரிவையாவது பின்பற்ற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. 2 பிரிவுகளை கொண்ட பள்ளிகளில் ஒரு சமஸ்கிருத பிரிவும் ஒரு வட்டார மொழி பிரிவும் செயல்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
3 பிரிவுகளை கொண்ட பள்ளிகளில் ஒவ்வொரு மொழியையும் தேர்ந்தெடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் சமஸ்கிருத மற்றும் வட்டார மொழி பிரிவுகளின் பங்கீட்டை தலைமை ஆசிரியர்கள் தீர்மானிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் மும்மொழி கொள்கையை சிக்கல் இல்லாமல் அமல்படுத்தவும் அடிக்கடி பணியிடமாற்றமாகும் மத்திய அரசு ஊழியர்களின் பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க இப்புதிய திட்டம் அமல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தர்மசாலாவில் நடைபெற்ற இப்போட்டி மழையால் 25 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இதில் முதலில் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் அணி 24.5 ஓவர்களில் 194 ரன்கள் சேர்த்தது. தொடக்க வீரர் குர்பாஸ் சதம் விலாசி 102 ரன்கள் குவித்தார். 195 ரன்களை இலக்காக கொண்டு பின்னர் பேட் செய்த இந்திய அணியில் ரோஹித் சர்மா 16 ரன்னில் வெளியேறினார். அவரைத் தொடர்ந்து இஷான் கிஷன் 34 ரன்களிலும் ஸ்ரேயாஸ் 12 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். மறுமுனையில் கேப்டன் சுக்மன் கில் அரை சதம் விளாசி 84 ரன்கள் குவித்தார். இறுதிக் கட்டத்தில் KL ராகுல் 3 சிக்சர்களுடன் 39 ரன்கள் விளாச 22.5 ஓவர்களில் இலக்கை எட்டிய இந்திய அணி அசத்தல் வெற்றி பெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.